14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:15 மணிக்கு ஒருவருக்கும் தெரியாமல் மில்லின் பின்புறம் சென்று தீப்பந்தத்தால் மில்லை கொளுத்த முற்பட்ட பொழுது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். இந்த வழக்கு இந்தியன் பீனல் கோட் 436 511 பிரிவுகளின் கீழ் தொடரப்பட்டிருக்கிறது. குற்றவாளி மாணிக்க வாசகம், நீர் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா? இல்லை, நான் குற்றவாளி அல்ல. வேலைக்காரர்களை தூண்டிவிட்டு என் மில்லுக்கே பெரிய இடையூறு செய்பவர் அவர்தான். மாணிக்க கையில ஒரு பந்தத்தை வச்சுக்கிட்டு கொளுத்தினார். குற்றவாளியை நான் கைது செய்த போது அவர் கையில் இருந்த தீப்பந்தம் இதுதான். பந்தம் எரிந்து கொண்டிருந்ததா? ஆம், எரிந்து கொண்டிருந்தது. குற்றவாளி மாணிக்க வாசகத்தின் அண்ணன் தானே நீர்? ஆமாங்க. இப்பொழுதாவது உடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா? நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் அந்த குற்றத்தை நான் செய்யவில்லை. நீர் பொய் சொல்லுகிறேன். இவரான இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன். மிஸ்டர் மாணிக்கம், உம்மை கைது செய்த போது உமது கையில் பந்தம் இருந்ததை நீர் ஒப்புக்கொள்கிறீர் அல்லவா?